ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. காவிரி விவகாரத்தில் இறுதியான தன்னுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கிய நாள் முதலே அந்த விவகாரத்தில் அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் எப்போது அமையும், நாம் மேல்முறையீடு என்ற மறு ஆய்வு என்ற விஷயங்களுக்கு போக முடியுமா முடியாதா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கருத்து என்ன, விவசாயிகளுடைய கருத்து என்ன, மாறி மாறி விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தமிழகத்தின் மீது அடிக்கடி வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருப்பது இங்கே அரசியல் ஒற்றுமை இல்லை, இங்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒன்றாக இணைந்து தமிழகத்தின் பிரச்சனைகளுக்காக வலியுறுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டம் காலை முதல் மாலை வரை நடைபெற்றிருக்கிறது. அதில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஒன்று, 6 வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். இரண்டாவது, அந்த 15 டிஎம்சி அளவிற்கான நீர் குறைந்திருப்பதை ஒட்டி என்ன செய்வது என்பது குறித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும், மூன்றாவதாக பிரதமரை நேரில் விரைவில் சந்தித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த தீர்மானங்களை கொடுத்து அவரிடம் காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து வலியுறுத்த வேண்டும் என்ற 3 முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அனைத்து கட்சிகளும் தமிழக அரசு எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்ற விஷயம் ஒரு புறம் இருந்தாலும், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக பலன் கிடைக்க போகிறதா? சென்னை வர இருக்கக்கூடிய பிரதமர் இங்க இருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகள், அனைத்து கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களுக்கு இந்த விவகாரத்தில் உரிய பதிலை கொடுப்பாரா? மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை 6 வாரங்களுக்குள் அமைக்குமா? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் பலனாக இந்த 3 தீர்மானங்களின் விளைவாக காவிரி தமிழகத்திற்கு கிடைக்குமா? இதுதான் பிரதானமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக இது பற்றி விவாதிக்கலாம். நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள், ஆளும் அதிமுக சார்பாக திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதியாக திரு சிவ ஜெயராஜ் இணைந்திருக்கிறார்கள். அதே போல விவசாய சங்கங்களின் சார்பாக திரு பி.ஆர். பாண்டியன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசின் பிரதிநிதியாக திரு கரு நாகராஜன் அவர்களும் இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை இன்னைக்கு தமிழக அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு கருத்து கேட்டு இன்னைக்கு முதலமைச்சர் செஞ்சிருக்கக்கூடிய நடவடிக்கையை பாராட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா பாராட்டுறோம். அது எந்த மாற்று கருத்தும் அல்ல. கட்சிக்கு மாற்றாக கட்சிகள் கடந்து, அரசியல் கடந்து ஒரு சுமூக சூழ்நிலையை, நம்முடைய எதிர்ப்பை, உச்சநீதிமன்றத்திற்கு நம்முடைய கண்டனத்தை, மத்திய அரசிற்கு நம்முடைய வலியுறுத்தலை தெரிவிக்கின்ற வகையிலே இன்றைக்கு ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளும் இங்கே கூடியிருக்கிறது. நான் மத்திய அரசு என்று சொல்லுவது பாஜக அரசு என்பதை கடந்து அந்த நுண் அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்துகின்ற கடமை பாஜகவிற்கும் உண்டு. எனவே அந்த இடத்திலே இருந்து நாம் பார்க்க வேண்டும், இந்த விஷயத்தை அணுகணும். எப்படி ஒத்த கருத்துள்ள கட்சிகள் வேறு வேறு கருத்துள்ள கட்சிகள் இன்றைக்கு ஒன்றிணைந்ததைப் போல கர்நாடகாவே காலகாலமாக நடக்கிறது. இங்கே இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறோம். இது ஏற்கனவே நடந்திருக்க வேண்டும், இப்பொழுது நடந்திருக்கிறது. பல முறை கலைஞர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் கூட்ட மறுத்திருக்கிறார். அதையும் நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இதை கூட்டியிருக்கின்ற பொழுது அதை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மிக தெளிவாக இந்த அரசு எடுக்கிற முடிவிற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் சொல்லிட்டார். இதில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அனைத்து கட்சி குழு கூட்டம் ஒருவேளை சந்திக்கின்ற வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்தை வலுப்படுத்தும். தமிழக அரசின் முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் பாராட்டுகிறது, வரவேற்கிறது. ஒரு நிமிஷம், அதாவது நாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம், அதை ரத்து பண்ணோம். அதுக்கு பிறகுதான் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டுச்சு. நான் எங்களுக்கு முந்தி கொண்டு தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை ஒருவேளை கூட்டியிருந்தால் நீங்கள் சொன்னதை போல பாராட்டி இருக்கலாம். ஓகே, திரு கே.சி. பழனிசாமி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் சொன்னது போல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அவங்க அழைப்பு விடுத்திருந்தாங்க. தமிழக அரசு செய்யுதுன்னு சொன்ன உடனே திமுக செயல் தலைவர் அவங்களுடைய கூட்டத்தை ரத்து செய்து இந்த கூட்டத்தில் தான் அனைவரும் பங்கேற்கணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி இந்த கூட்டத்தை நடத்தி காமிச்சிருக்காங்க. சோ எதிர்கட்சி தலைவருக்கு அதிமுகவின் பாராட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட எல்லா விவசாய சங்கங்களும் எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு ஒருமித்த ஒரு குரலோடு தமிழக அரசாங்கம் எடுத்த ஒரு முயற்சிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் தான் ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டத்தை ரத்து செய்திருக்கிறார். அது ஒரு காரணம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த 16ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது.
முதலமைச்சர் அவர்கள் வந்து அன்று இரவு வந்து ஒரு அறிக்கையை வந்து அவர் வந்து வெளியிட்டார். அந்த அடுத்த 2 நாட்கள் சனி ஞாயிறுல வந்து அவருக்கு சேலத்திலையும் ஊட்டியிலையும் சில நிகழ்ச்சிகள் இருந்தது. அது முடிச்சுட்டு அவர் சென்னை வந்து அமைச்சர்களோடும் அதிகாரிகளோடும் கலந்து ஆலோசிக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டுகிற அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றின அந்த அறிக்கை வந்துவிட்டது. இல்லாமல் இருந்திருந்தால் முன்னாடியே தமிழக அரசாங்கமும் இந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பாரபட்சங்களை எல்லாம் வந்து பார்க்காமல் எல்லாருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எந்த விதமான ஒரு ஈகோ இல்லாமல் ஒருமித்த குரலாக தமிழகத்தின் குரலாக இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்றத்தில் வந்து 2012 நவம்பர் 2ஆம் தேதி வந்து அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது இதே போல ஒரு தீர்மானம் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒருமித்த குரலாக தமிழகத்தின் குரலாக வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அன்னைக்கு வந்து 1891 இருந்து அன்றைய தேதி வரைக்கும் என்ன நிகழ்வுகள் இந்த காவேரியில் நடந்தது அப்படிங்கறத வந்து அம்மா அவர்கள் வந்து தொகுத்து ஒரு நீண்ட உரையாக சட்டமன்றத்தில் வந்து அதை விளக்கி இருக்காங்க. புரிஞ்சுட்டேன். திமுகவும் அதிமுகவும் முதல்ல எடுத்தோடனே 2 பேரும் ஒத்த குரல்ல பேசுறதை நாங்க எப்பயாவது தான் பார்க்க முடியுது. அதை பார்க்கணும்ன்றதுதான் ஒரு சின்ன இல்ல எல்லா கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சியில இருந்து அனைத்து அமைப்புகளுமே நினைச்சேன். திரு பி ஆர் பாண்டியன் அவர்களுடைய சுருக்கமான பார்வையை நான் எடுத்துக்க விரும்புறேன். இதுல வரவேற்கத்தக்கது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏற்போம். ஒரு அனைத்து கட்சி கூட்டம், எல்லாரும் ஒருமித்த குரல்ல 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றுவதன் மூலமே நம்மளுடைய இலக்கை நம்ம அடைந்து விட முடியுமா? இது பயன் தரும் நினைக்கிறீங்களா? கூட்டம் நான் காலையிலிருந்து முழுமையா நான் பார்த்தேன். உணர்ச்சி பூர்வமா இருக்கு. உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு பொறுப்புணர்வோடு அந்த கூட்டம் நடந்தது. ஒவ்வொரு கட்சியும் அதில் முழுமையாக பங்கேற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 54 அமைப்புகள் அதில் பங்கேற்றிருந்தாங்க. இந்த கூட்டம் நடத்தியதே மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், மத்திய அரசும் கர்நாடக அரசாங்கமும் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசாங்கம் கூட்டாது. அப்படியே கூட்டினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு ஒத்துழைக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைக்காத போது அதை சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள், ஒத்த கருத்துடைய கட்சிகள் இதை எதிர்ப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு இது முழுமையாக தமிழ்நாட்டில் இப்படி இருந்த ஒரு பிளவு அது வச்சே வந்து இந்த இத்தனை ஆண்டுகள் காலம் கடத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த நிலை மாற்றப்பட்டு தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து காவிரிக்காக ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்கிற ஒரு உணர்வை இன்றைக்கு உருவாக்கி. தட்ஸ் a great thing. நான் மறுக்கல. பட் ஆனா இந்த 3 தீர்மானங்களை நம்ம நிஜமாக்கணும்னா, நம்ம வந்து அதை பார்க்கணுமா, இது வந்து காவிரி நமக்கு கிடைக்கணும்னா இது மட்டுமே போதாது அப்படிங்கறத நீங்க ஏற்பீங்களா? இல்லை, அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நமக்கு இது வாழ்வாதார பிரச்சனை. கர்நாடகா பொறுத்தவரையில் காவிரியை வச்சு அரசியல் கட்சிகள் பலன் தேடுற பிரச்சனை. ஆகவே நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனையை மையமாக வச்சு பண்ற போது பொறுப்புணர்வோடு பேச வேண்டியிருக்குது, சட்டத்தை மதிச்சு பேச வேண்டியிருக்குது. இன்னைக்கு பல கருத்துக்கள் உள்ள வந்திருக்கு. தீர்மானத்திலே நம்ம வந்து வடிவமைக்கிற போது எதிர்காலத்தை அந்த எப்படியாவது காவிரி மேலாண்மை அமைக்கிறதுக்கான என்ன வாய்ப்புங்கிறத பத்தி முழுமையா பரிசீலனை பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட காலையில 10-11 மணிக்கு துவங்கிய கூட்டம் 2 மணியோட முடிக்கிறதுங்கிற திட்டமிடலோட தான் கூட்டப்பட்ட கூட்டம். 5 மணிக்கு தான் முடிச்சிருக்குது. மதிய உணவே அமைச்சர்களே எல்லாரும் தலைவர்களோட ஒன்றிணைந்து அங்கே அமர்ந்து ஒரே இடத்துல சாப்பிட்டுட்டு அங்கே அந்த கூட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். ஜாமர் வச்சு செல்லெல்லாம் வேலை செய்யாம அந்த கூட்டத்தை அமைதியா நடத்தணும், திசை மாறிடக்கூடாதுங்கிறதுனால மிகுந்த கட்டுப்பாட்டோடவும் ஒரு எதிர்பார்ப்போட நடக்கப்பட்டிருக்க கூட்டமே தவிர அந்த கூட்டத்தினால் பயன் என்ன அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது இதோட இது முடிஞ்சிருமாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தேவைக்கு ஏற்ப கூட்டி பேசுறதுங்கிற முடிவெல்லாம் வந்து கருத்தெல்லாம் வந்திருக்கு. அதையெல்லாம் வந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதை வந்து இந்த தருணத்துல இது வரவேற்கத்தக்கது. இதுக்கு அப்புறம் உள்ளதை அப்புறமா பார்க்கணும். இதுக்கு அப்புறம்னாக்க பிரதமர் வந்து அது அழுத்தம் கொடுக்கறதுக்கான முயற்சி இருக்குல்ல. நாளைக்கு மறுநாள் அவர் வரப்போறாரு, 24ஆம் தேதி வரப்போறாரு. கலந்து கொண்ட அனைவருடைய ஒத்த கருத்து 24ஆம் தேதியே சந்திச்சிடணும். ஏன்னா டெல்லி போய் சந்திக்கிற போது நம்ம போய் சந்திக்கிறோம் அப்படின்னா அப்ப கர்நாடகாரங்களும் டெல்லிக்கு சந்திக்கணும், ஒரு படையெடுப்பாங்க, ஒரு மோட்டிவேஷன் உருவாகும். ஆனா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்ற போது வந்த இடத்தில் இந்த பிரச்சனை குறித்து விவாதித்தார் என்கிற ஒரு செய்தியோடு அந்த கருத்து பிரதமர் கவனத்துக்கு கொண்டு போகணும், அந்த அமைப்பை உருவாக்கணுங்கிறது தான். திரு கரு நாகராஜன் அவர்கள்ட்ட தான் கேட்க நினைக்கிறேன். இந்த அனைத்து கட்சி கூட்டத்துடைய 3 தீர்மானங்கள்ல 2 தீர்மானங்கள் வந்து மத்திய அரசை நோக்கியது. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மத்திய அரசாங்கம் இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை 6 வாரத்துக்குள்ள அமைக்க வேண்டியது மத்திய அரசாங்கம். இந்த தீர்மானத்துடைய வலியுறுத்தல்களை மத்திய அரசாங்கம் சீரியஸா எடுத்துக்குமா, மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாங்கிறதா இப்போ எழுந்திருக்கக்கூடிய கேள்வி.
நிச்சயமா சீரியஸா ஒரு மாநிலத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் விவசாய சங்க தலைவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து முதலமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை நேர பிரதம மந்திரி அவர்களை சந்தித்து கேட்கிற பொழுது அதை வந்து சீரியஸாக எடுத்துக்காம நிச்சயமா இருக்க மாட்டாங்க. நிச்சயமா எடுத்துக்குவாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய தேவையை காவிரி பிரச்சனையில் மகிழ்ச்சியோடு தீர்த்து வைக்கணுங்கிற ஆர்வம் நிச்சயமா பிரதம மந்திரிக்கு. இது மாதிரி நிறைய கட்சிகள் தீர்மானங்கள்லாம் போட்டு நிறைய தடவை பிரதமர்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் பலமுறை கடிதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. போன முறை இதே மாதிரி காவிரி பிரச்சனை வந்தப்போ கூட அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தலைமையில ஒரு டெலிகேஷன் ஃபுல்லா போய் பிரதமரை பார்த்து கடிதம்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. எதுவும் நடக்கலையே? இல்லை இதுவும் நடக்கலைங்கிற இப்போ இது தற்காலிகமாக இந்த 3 ஆண்டுகள் நடந்து வர பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இது பல ஆண்டுகளாக பல்வேறு டெலிகேஷன் பல்வேறு பிரைம் மினிஸ்டர் மாறி மாறி ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் வரும்போதும் இந்த பிரச்சனைகள். நான் வந்து மன்மோகன் சிங் ஏன் செய்யலன்னு உங்களை கேட்க முடியாது. அது லாஜிக், அதெல்லாம் நியாயம் இல்லை. ஏன்னா அவர் வேற கட்சி. அப்போ இந்த 3 ஆண்டுகளாவே பிரதமர் மோடியோட அரசாங்கத்திலேயே பல முறை கட்சிகள் குழுவா போயிருக்காங்க. அதிமுக எம்பிக்கள் அனைவரும் போய் கொடுத்திருக்காங்க. விஜயகாந்த் தலைமையில எல்லா பார்ட்டி டெலிகேஷன் போய் கொடுத்தாங்க. அதெல்லாம் நடவை. ஜெயலலிதா அவர்களே காவிரி பிரச்சனையில 3 முறை 4 முறை கடிதம் கொடுத்திருக்காங்க நேர்ல பார்த்து. நிச்சயமா நீங்க மத்த எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் இல்லங்கிறீங்களா? அப்ப இந்த பிரச்சனை இல்லங்கிறீங்களா? இந்த பிரச்சனை எப்பவுமே நிரந்தரமா தமிழ்நாட்டுக்கு இருந்த பிரச்சனை. நடுவர் மன்ற தீர்ப்புன்னு பல ஆண்டு நடுவர் மன்ற தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்ற வழக்கு எடுத்துக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்துக்கு தேவையான செயல்படுத்த முயற்சி பண்றதுலாம் தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் தான். நீங்க வந்து நான் ஏற்கிறேன். இப்போ இந்த 3 வருஷத்துல காவிரி பிரச்சனை வந்து நானும் சொல்லல. ஆனா இந்த 3 வருஷத்துல நாங்க இந்த மாதிரி நிறைய தீர்மானம் கொடுத்திருக்கோம்னு சொல்றேன். கொடுத்திருங்க. அதெல்லாம் என்னாச்சுன்னு கேக்குறேன். இன்னைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் எப்படிங்க எழுச்சு? 16/2/2018 இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு நீங்க மேல்முறையீடு போக கூடாது, அப்பீல் போக கூடாது. இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு செல்லும், அப்பீல் போக முடியாது. அப்பீல் போக முடியாதுன்ற வார்த்தை இல்ல. அதாவது இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு செல்லுன்னா அடுத்து இதுக்கு மேல ஒரு தீர்ப்பு இருக்கு. இதுக்கு மேல நிச்சயமா மேல்முறையீடு பண்ண முடியும்னு எல்லா சட்ட வல்லுநர்கள் சொல்லத்தான் செய்யறாங்க. மறு ஆய்வு பண்ண முடியும், மறு ஆய்வு பண்ணலாம், மறு சீராய்வு பண்ணலாம், பண்ணதான் முடியும். இப்படி ஒரு தீர்ப்புக்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலேயே ஒரு அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு குரலா நம்ம குரலை எதிரொலிக்கணும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதை அவர் ஜெயராஜ் சொன்னது நான் வரவேற்கிறேன். ஏன்னா முதல்ல செயல் தலைவர் ஸ்டாலின் தான் சொன்னார் 23ஆம் தேதி என்னுடைய கூட்டம் நடைபெறுகிறது என்று சொல்லி எல்லாரும் அழைப்போம், பிஜேபியும் அழைப்போம், புதுசாக கட்சி தொடங்க இருக்கிற கமலஹாசனையும் அழைப்போம் என்றுலாம் சொன்னார். அதுக்கடுத்து முதலமைச்சரும் உடனடியாக அந்த நடவடிக்கை ஈடுபட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கு ஒத்த கருத்தில் 3 தீர்மானம் போயிருக்கு. தமிழ் மாநில மக்களுடைய இந்த ஜீவாதார பிரச்சனையை தீர்த்து வைக்க இன்றைக்கு பிரதம மந்திரி நேரில் சந்தித்து வலியுறுத்துவோம் என்ற தீர்மானம் இருக்கிறது. அவங்க வலியுறுத்த போறாங்க. பிரதமர் என்ன பண்ண போறாரு? நிச்சயம் பிரதமர் நடவடிக்கை எடுப்பார். பிரதமர் நடவடிக்கை எடுப்பார். இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு 16 பிப்ரவரி 16க்கு பிறகு இது ஒரு புதிய வடிவம் பெற்றிருக்கிறது. நீ வந்து கர்நாடகால வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த தீர்ப்புலேயே சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் எடுத்த உடனே பாராட்டார் பிஆர் பாண்டியன். எங்களுக்கு முதல் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, காவேரி யாருக்கும் சொந்தம் கிடையாது, இது தேசிய சொத்து, கர்நாடகா மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு அன்னைக்கு எல்லா விவசாய சங்கம் வரவேற்றாங்க. அந்த நிலைப்பாடெல்லாம் இப்பதான் வந்திருக்கு. இன்னைக்கும் கூட கர்நாடகத்தில் இருக்கிற மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டோம். சரிங்க, நான் கேட்கிறது இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறது 6 வாரங்களுக்குள் அமைக்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதம் மத்திய அரசு இருந்து வருமா? மத்திய அரசு ஏற்கனவே அமைக்கப்படும். அது ஒரு பாராளுமன்ற நிலைக்குழு ஒரு முடிவு எடுக்கணுங்கிற அன்னைக்கு சொன்ன வாதம் அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்ததற்கு பிறகு இன்றைக்கு வந்து தீர்ப்புகள்லாம் புதுசு. இன்னைக்கு வந்து தீர்ப்பு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. காவிரி வந்து கர்நாடகத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இது இந்திய தேசத்துக்கு சொந்தம்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இதன் அடிப்படையில் எல்லா நடவடிக்கைகளும் மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. நம்பிக்கையோட முயற்சி பண்ணணும். 3 வருஷம் ஒன்னே சொல்லிக்கிறேன், 3 வருஷம் நடக்கல, 3 வருஷம் நடக்கல, இப்ப பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டாமே, விட்டுலாமே. முயற்சி தானே எங்களுக்கு இத செய்ய வேண்டியது பிரைம் மினிஸ்டர் மட்டும் தான். நாங்க அவர்கிட்ட தான் முறையிட்டு தவிர 100 ஆண்டு கால பிரச்சனை இல்ல. இன்னைக்கு மட்டும் செஞ்சிருவாங்களா? முயற்சி, நம்பிக்கை. இன்னைக்கு ஒன்னா சேர எதிர்பார்த்தமா? அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்காவது அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கா? ஏதாவது திட்டுறது, ஏனிக்கு போடியா பேசுறது, நிறைய முறை நடந்திருக்கு. அனைத்து கட்சி கூட்டம் நிறைய முறை நடந்திருக்கு. அந்த மாதிரி அது நல்லது நடக்கும் நம்பிக்கையோட போவோம். இந்த தலைவருக்கு சட்டசபையில தீர்மானம் போட்டு நம்ம மத்திய அரசுக்கு கொடுத்திருக்கோம்.
மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் வந்து மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுக எங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல, 50 அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்திக்க அவருடைய அலுவலகத்துக்கு போய் அவர் சந்திக்க முடியல, மனு அவர் பிஏ கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மனு மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் கருணாகராஜன் அண்ணனை குற்றம் சொல்வதற்கோ அல்லது மத்திய அரசை குற்றம் சொல்வதற்கோ சொல்லல. இதை நான் சொல்லுகின்றவர் 126 வருஷ பிரச்சனை. இப்போ ஒரு அப்சர்வேஷன் கொடுத்து உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. காவேரி எங்க நாட்டுக்கு சொந்தம் என்று சொன்னதால் எனக்கு தண்ணி கிடைக்காது. நான் என்னுடைய 15 டிஎம்சி தண்ணீரை இழந்திருக்கிறோம். நம்முடைய உரிமை பறிபோய் இருக்கிறது. எங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை மட்டும் அல்ல, அனைத்து கட்சிகளின் கோரிக்கை இதுதான். நீங்க கெசட்ல இதை கொண்டு வந்தீங்க, நீங்க மத்திய அரசுக்கு நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தீங்க, அதற்காக நாங்கள் நன்றி தெரிவித்தோம். ஆனால் போர்டு அமைக்கலையே. இங்க இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, ஸ்கீம்னு சொல்லுது. இப்ப ஸ்கீமுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் அங்கீகாரம் கிடையாது. இல்லங்க, ஸ்கீம்ங்கிறது ஒரு பொது சொல்லா சொல்றாங்க, அது போர்டாவும் இருக்கு, நான் சொல்றேன் அத்தாரிட்டியாவும் இருக்கலாம். இல்ல அது எங்க இருக்கு அந்த ஸ்கீம்ன்ற வார்த்தை? அந்த அப்சர்வேஷன் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956. இப்ப நீங்க 1956 இருக்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அப்ப 486 டிஎம்சி தண்ணில நமக்கு தரணும். நீங்க 15 டிஎம்சி தண்ணி தராங்க. நீங்க 1956 ஓட இதெல்லாம் பேசுறீங்கன்னா அது வந்து பொதுவான சட்டங்க. 56ங்கிறது பொதுவான சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டதுதான் காவிரி தீர்ப்பாயம். அந்த தீர்ப்பாயம் கொடுத்ததுதான் 192. அந்த 192 தான் இப்ப மாத்தி 15 குறைச்சிருக்காங்க. இந்த 15 மாற்றத்தை தவிர தீர்ப்பாயத்தினுடைய அத்தனை விஷயங்களும் செல்லும்னு சொல்லிட்டாங்க. காவிரி தீர்ப்பாயத்தை அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைக்கு இருந்த மத்திய அரசு. இதே மாதிரி அனைத்து கட்சி அமைத்ததே திராவிட முன்னேற்ற கழகம். மத்திய அரசு அனைத்து கட்சி கூட சொல்றேன், கலைஞர் கொண்டு போய் இத உருவாக்குறாரு. அண்ணா பிஆர் பாண்டியன் இல்லன்னு சொல்லுங்க. நாங்க கேக்குறது, இப்ப நீங்க நடுவர் மன்றத்தை அமைத்ததுனா இல்ல, நீங்க இப்ப போர்டு கொண்டு வாங்கன்னு சொல்றானே, கான்ஸ்டிடியூஷன் போர்டு கொண்டு வாங்கன்ற. இப்ப எங்களுடைய கோரிக்கை அதுதான். நீங்க பிரதமரை சந்திப்பது என்பது, பிரதமருக்கு அழுத்தம் கொடுப்பது என்பது எதை நோக்கியது? தண்ணி பெறுவதை நோக்கியது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை நோக்கியது. என்னாச்சு இப்போ? இல்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு தான் நம்மளும் அவரை கேட்டுட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டேன் நான். இல்ல நீங்க வேற ஏதோ குறுக்கிட விரும்புறீங்க. பிரதமரை சந்திப்பதனால் நமக்கு பலன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஓகே, அத பிரதமர் சொல்லணும். அத மத்திய அரசுக்கு தமிழக பாஜகவும் அழுத்தம் கொடுக்கணும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ் இவர் சொன்னதுனால சொல்ற கூட்டத்தில் பங்கு கொண்டேன்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அந்த தலைவர் தமிழிசை கலந்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப கிளியரா வெளிப்படையா சொல்லியிருக்காங்க, நாங்க பல முறை மத்திய அரசு கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் காவிரி பிரச்சனையில. பாரதிய ஜனதா கட்சி தமிழக நலனுக்காக தமிழக தலைமை முழு உறுதியோட நாங்க செயல்படுறோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக அரசு எடுக்கிற எல்லா முடிவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், துணை நிற்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நம்ம வந்து அவங்க இன்னொரு படி மேலையும் போய் சொல்லியிருக்கிறாங்க. அநேகமாக இந்த வர்ற மந்திரி சபை கூட்டத்தில் கூட இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அதெல்லாம் ஒரு மாற்றமா நம்ம நினைக்கிறோம். அப்ப இது எல்லாமே இந்த மாற்றங்களுக்கான பின்புலம் என்ன அப்படின்னு பாக்குற போது இந்த அனைத்து கட்சி கூட்டம் அதற்கு ஒரு வலு சேர்க்குது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நம்பிக்கையோட அதை போங்கிறது தான். இதுல என்னன்னா இப்ப சிஎம்பி அப்படிங்கிற வார்த்தை அதில் இடம்பெற்றிருக்கிறதா இன்னைக்கு கூட்டத்தில் மிக தெளிவா திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ அவர்களும் சட்ட ரீதியான விவாதங்கள் வருகிற போது ஆதாரத்தோடு தன்னுடைய முதிர்ச்சியால் தன்னுடைய அனுபவத்தால் வீரமணி அவரை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அந்த கருத்துக்கள் மிக வலுவான கருத்துக்களை இன்னைக்கு அந்த கூட்டம் வந்து விவாதிச்சிருக்கு. அதனால அந்த அடிப்படையில் நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம். கேசி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, மத்திய அரசு 6 வாரத்துக்குள்ள காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு இந்த அனைத்து கட்சி கூட்டம் சொல்லியிருக்கு. சரி, கர்நாடகா உடனடியா தண்ணியை திறந்து விடணும், கர்நாடகா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கணும், கர்நாடகா இதுல வந்து ஒத்துழைக்கணும்னு ஏன் நம்ம இதுல கோரிக்கை வைக்கல? இல்லை, இதில் இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது கர்நாடகா வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் வந்து அதற்கு முரணாக நிறைவேற்றினாங்க. அதை திருப்ப உச்சநீதிமன்றம் வந்து அந்த தீர்மானத்தை வந்து ரத்து செஞ்சாங்க. இப்போ வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி நம்ம முரணா எதுவும் சொல்லலையே. இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியோ காங்கிரஸோ தமிழகத்துக்கு நலனை பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாநிலத்துக்காக பேசுவாங்க. அப்ப இது வந்து கட்சிகள் என்ன சொல்லுது அப்படிங்கறது எல்லாம் காங்கிரஸ் பிஜேபி வலியுறுத்துங்கன்னு கேட்கல, மத்திய அரசு வலியுறுத்துற மாதிரி கர்நாடக அரசையும் வலியுறுத்தலாமேன்னு கேட்கிறேன். என்ன பேச விடுங்க. அதாவது அதனால இதுல முடிவெடுக்க வேணுங்கிறது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு உறுதித்தன்மையோட வந்து செயல்பட போறாங்க. ஏன்னா
சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அந்த பணியை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு நண்பர் சொன்னார், அந்த சிஎம்பி அப்படிங்கிற வார்த்தை அதில் இருக்குது. அந்த ஆர்டர்லேயே, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லேயே பிராக்கெட்டில் சிஎம்பி, அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிற அந்த வேர்டு வந்து பிராக்கெட்டில் அதில் இருக்குது. ஸோ அப்போ மத்திய அரசாங்கம் வந்து அந்த உச்சநீதிமன்றத்துடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு இந்த 6 வாரத்துக்குள்ள அந்த மேலாண்மை வாரியத்தை அமைப்பாங்களா, இல்லை கர்நாடகாவில் வந்து தேர்தல் நடக்கிற பொழுது அதை ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட பார்த்து காலதாமதம் செய்திருவாங்களா? இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, இது எல்லாமே நடந்தால் கூட அந்த கர்நாடக அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து இதை வந்து ஏற்று செயல்படுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த உச்சநீதிமன்றத்தோட ஆணை கூட பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 14.75 குறைச்சு அவங்களுக்கு கொடுத்தது கூட, ஒருவேளை அந்த கர்நாடக அரசாங்கம் வந்து அது உச்சநீதிமன்ற ஆணையை கூட ஏற்காம முரண்டு பிடிச்சா என்ன பண்றது அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு லிவரேஜே கூட. உச்சநீதிமன்ற ஆணையே ஏற்காத கர்நாடக அரசு இது வரைக்கும் பண்ணிருக்கணும் போது நம்ம வந்து மத்திய அரசு வலியுறுத்துறதுனால தீந்துரும், இல்ல வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை மறந்தனால நம்ம பிரச்சனை. கர்நாடக அரசு நம்ம எதுவுமே வலியுறுத்தலையே, ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே. அவங்க இல்ல இந்த தீர்மானத்துல அவங்கள பற்றி எதுவும் குறிப்பிடல. அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதாவது அதனாலதான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இன்னொரு கருத்தையும் சொல்லி இருக்கிறாங்க, அந்த நதிகள் வந்து தேசியத்தினுடைய சொத்து, கர்நாடகாவுடைய சொத்து அல்ல அப்படிங்கறத வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஒரு உறுதியான அதிகாரம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திடம் வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தால் நிச்சயமாக இந்த 6 வாரத்துக்குள்ள இது வந்து நிறைவேறும். இல்ல அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. நம்மளுடைய வலியுறுத்தல்கள் ஏன் இன்னொரு பக்கமும் இருக்க கூடாது அப்படிங்கிறது வந்து மத்திய அரசாங்கம் தானே திருப்பியார். இல்ல சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாலும் கர்நாடகா ஒத்துழைக்கணும்ன்ற நிலைமை இருக்குல்ல. மத்திய அரசாங்கம் மனது வைத்தால் 24 மணி நேரத்துல வந்து அது நடக்கும். ஏன்னா உச்சநீதிமன்ற ஆணையின்படி அது தேசிய சொத்து, கர்நாடகாவுடைய சொத்து இல்ல. ஓகே, திரு பிஆர் பணியின் குறுக்கிட விரும்புகிறேன். அது உச்சநீதிமன்றம் இப்ப சொல்லி இருக்கிற உத்தரவு சுட்டிக்காட்டி இருக்கு, எந்த ஒரு மாநிலமும் நதிகளை சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு இப்ப சுட்டி காட்டியிருக்கு. ஏற்கனவே நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு அடிப்படையில் அரசியல் ஆக்கப்பட்டாலே, சட்டமாக்கப்பட்டாலே அந்த நதியினுடைய நிர்வாக அதிகாரம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வந்துட்டு இப்ப முடங்கி இருக்குது, முடக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நதியுடைய அதிகாரம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. மத்திய அரசு அந்த அணையை பார்வையிடணும். நம்ம உச்ச நீதிமன்றத்துல வந்து இது வந்து எந்த மாநிலத்துக்கும் ஒரு நதி சொந்தம் இல்லைன்றது அவங்க வந்து அந்த பாடி ஆஃப் த டெக்ஸ்ட்ல சொல்லிட்டு வந்திருக்காங்க, நம்ம மறுக்கல. அதனால இப்ப அணையோட கட்டுப்பாட்டு மத்திய அரசுக்கு போயிடுச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அரசிதழ்ல வெளியிட்ட அன்னைக்கு கட்டுப்பாட்டுல போயிட்டு 2013 கட்டுப்பாட்டுல போயிட்டு மத்திய அரசாங்கம் நீர்வள ஆணைய கட்டுப்பாட்டுல செயல்படுத்தணும். அப்ப செயல்படுத்துறதுல நேரத்துல எலெக்ஷன் அங்க அறிவிக்கப்படுது. 2014 கர்நாடகால எலெக்ஷன் அறிவிக்கப்படுது. அன்னைக்கு ஜெகதீஷ் ஷெட்டர் பிஜேபி முதலமைச்சர் அரசியலாக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு அஃபிடவிட் கொடுக்கிறாரு, நாங்க எங்க அரசாங்கம் கொள்கை பூர்வமா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதை ஏற்றுக்கொள்கிறது. புதிய அமைப்பு வந்த பிறகு அந்த அமைப்பை ஏற்படுத்த பொருத்தம்னு சொல்லுது. அப்ப உச்ச நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு விளக்கம் கேட்குது. நீர்வள ஆணையம், கர்நாடக மத்திய அரசுடைய நீர்வளத்துறை ஆணையம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பதில் கேட்குது. அப்ப எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, தேர்தல் நடத்த விதி அமலில் இருக்கிற போது இந்த புதிய அமைப்பு ஏற்படுத்த முடியாது. அதுக்காக அந்த ஆண்டு நீர்ப்பகுதிக்கு ஒரு சூப்பர்வைசிங் கமிட்டி போட்டது. அது ஜனவரிக்கு பிறகு அது காலாவதி ஆயிடுது. அதுக்கு பிறகு அமைச்சிருக்கணும். இவங்க சொன்னதெல்லாமே உச்ச நீதிமன்ற தீர்ப்புனாங்க. ஒட்டுமொத்த வழக்கம் தீர்வு கண்டதுனாலதான் இன்னைக்கு மத்திய அரசு நிர்பந்தப்படுத்தும். ஓகே, திரு கருநாகராஜன், கடந்த முறை இதே போல அரசிதழ எல்லா தீர்ப்பெல்லாம் வெளியானதுக்கு பிறகு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாமல் போனதற்கு கர்நாடக தேர்தல் ஒரு காரணமாக இருந்தது. இந்த முறையும் அப்படி இருக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கடந்த முறை உச்சநீதிமன்றம் ஒரு தேர்தல் காலத்தில் தீர்ப்பு வர வேண்டாம் அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டாம்னு சொன்னார் அண்ணன். சாதாரணமாக ஒரு 6000 கனஅடி தினசரி திறந்து விடுங்கன்னு சொல்லும் போதே ஒரு 40 KPN பஸ்களை ஒரே காம்பவுண்டில் கொளுத்துனாங்க. 29 நாட்கள் கர்நாடகாவும் தமிழ்நாடும் ஏதோ இஸ்ரேலும் பாலஸ்தீனம் போல துண்டிக்கப்பட்டது. யாரும் அங்கே போக முடியல, இங்கே வர முடியல. அப்படி ஒரு சூழல் இருந்தால் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம ஒரு ஒட்டுமொத்தமாக காவிரி பிரச்சனையில் அண்ணன் PRP அவர்கள் சொன்னது போல் எங்களுக்கு இந்த 177-25 ஒழுங்காக கொடுத்து தொலைங்கடா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருடைய திட்டம், நோக்கம், லட்சியமாக இருந்துகிட்ருக்கு. இப்ப இவரே சொன்னாரு, பிஜேபி ஆட்சியில மேலாண்மை வாரியம் அமைக்கிறத இந்த சூழ்நிலையில தான் கர்நாடகத்துல தேர்தல் வரப்போகுது. அதுதான் இப்ப எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு. இப்ப நம்ம 177 ஒழுங்கா கொடுங்கன்னு கேட்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். ஆனா இன்னும் 5 மாசத்துல கர்நாடகால 4 மாசத்துல வரப்போகுது, மே மாசம் வரப்போகுது. KCP அவர்கள் சொன்னது போல
ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவங்க எதிர்ப்பாங்களோ ஒரு எண்ணம் நீதிபதிகளுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே தீ வச்சு கொளுத்துனாங்க, எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க, சிறப்பு கூட்ட சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் போட்டிருக்காங்க, தண்ணி விட மறுத்திருக்காங்க. இது வேற கதை. நான் கேக்குறது, கர்நாடகால வரக்கூடிய தேர்தல் மத்திய அரசுக்கு தடையாக இருக்காதுன்னு. மத்திய அரசுக்கு தடை, நீங்க மத்திய அரசுக்கு தடையாக இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா மத்திய அரசு வேறு, கர்நாடக அரசு வேற. இதே நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு திருநாவுக்கரசு வந்து பேசுறாரு, ராகுல் காந்தி ஒரு குரல் கொடுப்பாரா? சீக்கிரம் மேலாண்மை அமைங்கன்னு அவர் சொல்ல முடியுமா? எல்லா பிரச்சனைக்கும் பேசுறாருல, இதுக்கு ராகுல் காந்தி சொல்ல முடியுமா? அவர் சொல்லுவாரான்னு நம்ம கேட்போம். இன்னைக்கு பிரதமர் மேல இருக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? பிரதமர் இந்த பிரச்சனையில கர்நாடகால பிஜேபிக்கு பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ் இருக்கிறதுனால, பிஜேபிக்கு அரசியல் ஆதாயங்கள் கர்நாடகால இருக்கிறதுனால காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மாட்டேன்றாங்க. இதுதான் குற்றச்சாட்டு. கிடையாது. எதிர்கால வரக்கூடிய வெற்றியை நினைச்சு பிரதமர் இருக்கிறார்னா, இன்றைக்கு இருக்கிற வெற்றியை தக்க வைக்கணும்னு காங்கிரஸ்க்கு இருக்கு. ஒவ்வொரு முறையும் அவங்க கடுமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசுல இல்ல, மத்திய அரசுல இல்ல, மத்திய அரசு ராகுல் காந்தி இல்ல, காங்கிரஸ் இல்ல. தண்ணியை திறந்து விடுற இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்கள ஆட்சியை விட்டு போக சொல்லிட்டு மிலிட்டரியை வச்சு திறந்து விட முடியுமான்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க. மேலாண்மை வாரியம் வந்தா, இன்றைக்கு மேலாண்மை வாரியத்து கையில தான் சாவி. இல்ல, நாளைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு உண்டு. நான் ஒண்ணு சொல்றேன், அண்ணாச்சி சொல்றாரு, கர்நாடகால ஒரு தீர்வு போட்டாலே 100 பஸ் கொளுத்துனாங்க. 100 பஸ் கொளுத்துனா யாரோட துணையோட கொளுத்துறாங்க? யார் அதை வேடிக்கை பார்க்கிறாங்க? அண்டை மாநிலத்துடைய 100 பஸ், அண்டை மாநிலத்தை சார்ந்த தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது, கொளுத்தப்படுதுன்னா இதை கட்டுப்படுத்த வேண்டிய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் யாருக்கு இருக்கு? நான் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மாச காலமா என்ன சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி? தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறாங்க. அன்னைக்கு இந்த வார்த்தை ஏன் திறக்கல? கர்நாடகாவில் பத்தி எரிஞ்ச போது, ஆயிரம் அகதிகள் வெளியிருந்த போது, அங்க கடைகள் சூறையாடப்பட்ட போது, கொளுத்தப்பட்ட போது பிரதமர் வாய் திறந்தாரா? நீங்க தமிழ்நாட்டுல இருக்க சட்ட ஒழுங்கு தாங்க நாங்க பேச முடியும். மேற்பட்டவர்கள் வெளியில விட்டு கொடுத்துறாங்கன்னு சொன்னாங்க. ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணி கூட்டாட்சி தத்துவமா எப்படி பாதுகாப்பு? உங்க உணர்வு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லங்க, சித்தராமையா அவர்கள் தண்ணி விடாமல் இருந்தது தவறு என்று பிஜேபியில அங்க இருக்கக்கூடிய ஜெகதீஷ் ஷெட்டர் சொல்லட்டும், எடியூரப்பா சொல்லட்டும். அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னாரு ஜெகதீஷ் ஷெட்டர். நிச்சயம் நாங்க மேலாண்மை வர அமைப்பவனு ஒரு பிஜேபி முதலமைச்சர் சொன்னார்னு இப்ப சொன்னார்ல. ஏற்றுக்கொள்கிறாரா? அவ்வளவு பிரச்சனை தமிழக முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வார். மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் அதை ஏற்போன்னு சித்தராமையா சொன்னார். அமைக்க வேண்டியது மத்திய அரசாங்கம். அதாவதுங்க, நடுவர்மன்ற தீர்ப்பை கஜெட்ல வெளியிட்ட பிறகுதான் அதுக்கு உயிர் வந்துச்சு, மத்திய அரசு கைக்கு போச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜெயராஜ் கூட சொன்னாரு. 7 ஆண்டுகளாக மத்தியில காங்கிரஸ் திமுக தொடர்ந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போது 97 வந்த தீர்ப்பை 7 ஆண்டுகளா கஜெட்ல வெளியிடலைங்க. அது எவ்வளவு பெரிய துரோகம். இன்னைக்கு 6 வாரம் நம்ம டைம் கொடுத்திருக்கோம், 4 வாரம் டைம் கொடுத்திருக்கோம். 3 ஆண்டுகளா நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. 7 ஆண்டுகளாக இத பியர் பண்ணனும் சொல்லிருக்காரு, பல கூட்டத்துல பேசிருக்காரு. சரியான கேள்வி, சரியான கேள்வி. இல்ல ஒரு கஜெட்ல வெளியிட்ட பிறகு அதற்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைக்கிறது என்ற நிலையில கூட வெளியிட கூட இந்த தமிழக மக்கள் மீது ஒரு பற்று வைத்து, டெல்டா விவசாயிகள் பற்று வைத்து நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க, அவர் பதில் சொல்லட்டும். அவர் திரும்ப உங்களுக்கு கேள்வி கேட்பாரு, நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல, இப்ப 2 வழக்கு அப்ப நிலுவையில் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, பல மாநிலங்கள் பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது 2 முறை டிஆர் பாலு அவர்களும் மத்திய அமைச்சர் அவையிலே கேபினெட் கூட்டத்தில் கேபினெட் செக்ரட்டரி கிட்ட பதிவு பண்ணாங்க.
அதெல்லாம் தாண்டி பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் அரசிலே கொண்டு வந்தோம். நம்ம இப்ப மத்த அதை திட்டங்கள் வந்து பத்தி எல்லாம் நம்ம பேசல. பாராட்ட நம்ம மனசு இல்லை. காவிரி பத்தி மட்டும் தான் நான் வந்து இப்ப நான் வந்து இப்ப மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு கெஜெட்ல வந்து நானே சொன்னேன் அவர் சொல்றதுக்கு முன்னாடி. அப்ப நீங்கள் ஏன் இதை அரசு கெஜெட்டில் பதிவு வந்ததற்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆயிடுச்சா? இந்த வருஷம் 4 வருஷத்துல நீங்க ஏன் வந்து பண்ண முடியலன்னு தான் நான் கேக்குறோம். அது ஏன் அமைக்க முடியல? நீங்க ஒரு அத்தாரிட்டி போர்டை நீங்க அமைக்கலன்றப்ப தமிழர்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா அது? நீங்க கெஜெட்ல அமைத்து என்ன பிரயோஜனம் அது? அப்ப பிஜேபி ஒரு நிமிஷம் சார், நான் அவர் என்ன கேக்குறாருன்னா நீங்க 2013க்கு அப்புறம் இன்னைய காவிரி மேலாண்மை வாரியம் வரலன்னு கேக்குறீங்க. 2007ல இருந்து 13 வரைக்கும் கெஜெட்ல தீர்ப்பை நீங்கள் பெற்று இல்ல எந்த வழக்கு நிலுவையில் இருந்து அண்ணா சொல்லுங்க. வழக்கு நிலுவையில் இருக்கு. வழக்கு நிலுவையில் இருப்பது கெஜெட்ல வெளியிடுவதற்கு தடை இல்ல. சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு. ஒரு நிமிஷம், நீங்களும் நானும் இங்க பேசியது நடக்க போறது கிடையாது. ஆனால் இல்ல நான் சொல்லல கெஜெட்ல கூட்டம் கூட்டி எது நடக்க போறது இல்ல. நீங்க ஏன் 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணல அப்படி நம்ம கேக்குறோம். யாரை போய் கேப்பீங்க? அவர் கேக்குறாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து இன்னைக்கு இருக்க பிரதமர் நான் கை நீட்டி கேட்க முடியும். ராகுல் காந்தி காலைல சொல்லுவாருங்க, நீங்க வெளியிட்டுருவீங்களா தண்ணி கெஜெட்ல? நாளை காலைல நான் சொல்றேன், நீங்க நாங்க மனு கொடுக்குறோம் ராகுல் காந்தி கிட்ட போய் நீங்க பண்ணிடுறீங்களா? ராகுல் காந்தி சொன்னா நாங்க நாளைக்கு பண்ணிடுறேன்னு சொல்லுங்க. அவர் பண்ணல. ராகுல் காந்தி சொன்னா சித்தராமையா கேட்கணும். இல்ல கெஜெட்ல பதிவு பண்ணதுக்கு பிறகு நீங்க போர்டு அமைக்கல. போர்டு அமைக்கிறதுக்கு நீங்க ராகுல் காந்தி சொன்னா நாங்க ஏத்துக்கிறோம். நாளைக்கே சொல்லுங்க. ராகுல் காந்தி சொல்ல வேண்டாம். மத்திய அரசு சொல்றோம். போர்டு கிட்ட சொல்றோம். நாங்க அத சொல்றோம். ராகுல் காந்தி சொல்ல வேண்டாம். இப்ப ராகுல் காந்தி பிரச்சனை நரேந்திர மோடி பிரச்சனை கிடையாதுங்க. எங்களுக்கு காவேரி தண்ணி வேணுங்க, போர்டு வேணுங்க. நீங்க அத பத்தி மட்டும் பேசுங்க. நீங்க அரசியலாக்க நான் பேசல. நம்ம பிரேக் எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம வருவோம். ராகுல் காந்தி சொல்றாரா, கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரா, தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரா, நாம உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா அவர் அரசியலாக்க நினைக்கிறாரு. இந்த ஒரு பிரச்சனையில உரிய சட்ட நடவடிக்கை திரு கேசிபி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உரிய சட்ட நடவடிக்கை அப்படின்னா என்ன? அதாவது அந்த 2000 இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிபியூனல் ஃபார்மேஷன் கூட பார்த்தீங்கன்னா 90ல் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் அந்த ட்ரிபியூனல் ஃபார்மேஷனே வந்தது. அதே மாதிரி 2007 வந்த ஆர்டர் கூட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அம்மா முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவங்க கொடுத்த அழுத்தத்தில் தான் வந்து அது கெசட் நோட்டிஃபிகேஷனே வந்தது. சட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பிரதம அமைச்சர்கிட்ட வந்து வலியுறுத்தி இந்த ட்ரிபியூனல் வந்து ஃபார்ம் பண்ணணும். அது ஒன்று. ஒருவேளை இல்ல அது ஒன்று. ரெண்டாவது அந்த 14.75 டிஎம்சி. ஏன்னா நீங்க சட்டமன்ற அம்மா அந்த 2012 சட்டமன்றத்தில் பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் இருக்கு 2005 டிஎம்சி கொடுத்ததே வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையது அல்ல. ஏன்னா ஒரு டிஎம்சிக்கு 6000 ஏக்கர். ஆனால் இதே உச்சநீதிமன்றத்தில் வந்து 24 லட்சம் ஏக்கர் வந்து பாசன பகுதி அப்படின்னு சொல்லி அவங்க ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது முதலமைச்சர் கூட தன்னோட அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தார். அப்போ நீங்கள் ரிவர்ஸில் போட்டீங்கன்னா 24 லட்சத்துக்கு நமக்கு 400 டிஎம்சி தண்ணி வந்து வேணும். ஸோ உச்சநீதிமன்றத்துடைய ஆணையின்படியே நமக்கு 400 டிஎம்சி மொத்தம் 400 தானே, அதில் கர்நாடகா தர வேண்டியது. அதுதான் சொல்ல வர. நீங்கள் அப்படி ரிவர்ஸில் போட்டீங்கன்னா இந்த 400ல் நம்மளோட அவைலபிலிட்டி அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த 14.75 நமக்கு குறைச்சது வந்து அதுல வந்து உடன்பாடு இல்ல. 2005 குறைச்சல். அதுக்கு என்ன பண்ண போறோம்னு கேக்குறேன். என்ன சட்ட நடவடிக்கைன்னு கேக்குறேன். இல்ல அது சட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அரசாங்கம் வந்து அறிவிக்கணும். நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதான் வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ்? இல்ல அதான் ஆப்ஷன்ஸ்ங்கிறது ஒண்ணு. இப்ப நம்ம அவசரமா உடனே உச்சநீதிமன்றத்துக்கு திரும்ப போனோம்னா மத்திய அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வில் பவர் இதை செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணா 24 மணி நேரத்தில் செய்யலாம். அப்படி ஒருவேளை அந்த வில் பவர் குறைச்சலாக இருந்து தேர்தல் அரசியல் மனசுல இருந்ததுனால் உச்சநீதிமன்றத்தில் நம்ம ஏதாவது அணுகிற பொழுது இவங்க இதை காலந்தாழ்த்திடக்கூடாது. இல்ல ஒரு மறு ஆய்வு மனு அப்படிங்கறத போட போறோமா? அதுதான் அந்த சட்ட நடவடிக்கை. அது வந்து சட்ட வல்லுநர்கள்ட்ட கலந்து அரசாங்கத்தினுடைய முடிவாக அவங்க வந்து அதை அறிவிப்பாங்க. நம்ம பேசுறது வந்து அது ஒரு ஆப்ஷன்ல இருக்கான்னு கேக்குறேன். நம்ம அது அத கன்சிடர் பண்றோமா கேக்குறேன். பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து உடனடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம்னா அப்ப மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிரலாம், மேட்டர் வந்து கோர்ட்ல இருக்கு, அது தீர்ப்பு வரட்டும். இல்ல அது நம்ம மனுவை எப்படி வடிவமைக்கிறோம்ன்றத பொறுத்து நிறைய விஷயம் மாறுது. நம்ம வந்து காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து நம்ம சீராய்வுக்கு போறது இல்ல. அது வேணும்னு தான் நம்ம பிரேயர்ல கேட்க போறோம்.
அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை 14.5 ஒட்டி தான் நம்ம எப்படி மனுவை வடிவமைக்கிறோம்ன்றது தானே. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து 2 ஃபோல்டா இருக்கும். ஒரு ஃபோல்டு மத்திய அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும். ரெண்டாவது இந்த 14.75 டிஎம்சியை திரும்ப வந்து பெறணும். அதுக்கு உரிய விளக்கங்களை வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து நம்ம வந்து பெறணும். இது எது எந்த தேதியில் நடக்கும், எது முன்ன நடக்கும், எது பின்ன நடக்கும்ங்கிறது வந்து அது அரசாங்கம் வந்து அந்த சட்ட வல்லுநர்களோட கலந்து ஆலோசித்ததற்கு பிறகு அவர்களது முடிவை வந்து மறு ஆய்வு மனு போடணுமா கூடாதா, திமுக நிலைப்பாடு என்ன? இல்லை, அப்படி நம்ம இது உறுதியிட்டு அறுதிட்டு சொல்ல முடியாது. மறு ஆய்வு மனுவே ஃபர்ஸ்ட் மெயின்டபிலிட்டியான்னு தெரியல. அதுக்கு ஏன்னா இதில் சில குழப்பங்கள் இந்த தீர்ப்பிலே இருக்கிறது. நம்ம இப்போ கிளாரிஃபிகேஷன் தான் கேட்க முடியும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிங்கன்னா உடனே ஹியரிங்க்கு வராது, அது தள்ளி போகும். அதை மத்திய அரசு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதை யோசிக்கணும். முக்கியமா 30/9/2017 அன்னைக்கு 3 நாட்களுக்குள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னது. அதற்கு பிறகுதான் பிரச்சனையே உருவாகுது. 3 நாட்களில் அமைக்கப்படும். நமக்கு மறு ஆய்வு மனு போடுறதுக்கு 30 நாள் தான் கால அவகாசம் இருக்கு. நம்ம மத்திய அரசாங்கம் செய்யட்டும் பார்க்கலாம்னு 6 வார காலம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு மறு ஆய்வு மனு போடுற ஒரு ஆப்ஷனும் கூட க்ளோஸ் ஆயிடும். 89வது நாள் கூட போடலாம். நீங்க அந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கு ஆப்ஷன் இருக்கு. கியூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்குது. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இருக்குது. 30 நாள்ல நீங்க பண்ணல. நமக்கு இன்றைய 30 நாள்ல நீங்க ஒரு பெட்டிஷனை போட்டு வச்சாதானே அந்த கேஸ் அலைவா இருக்கும். முதல் தேவை மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ட்ரிபியூனல் வந்து ஃபார்ம் ஆகணும். இது முதல் தேவை. இரண்டாவது தேவை அந்த 14.75 டிஎம்சியை மீட்டு வந்து எடுக்கணும். இந்த 2 தான். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கீம் என்றத நீங்க வந்து பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு மத்திய அரசு ஒரு வாதத்தை வைக்குது. அதை நீதிமன்றம் புறந்தள்ளுது. நீங்க நேரடியாகவே செய்யலாம், நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுமதி வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்களே ஒரு போர்டை கன்ஸ்டியூட் பண்ணலாம், அது அரசியலமைப்பு சட்டத்தின் போர்டா இருக்கலாம், அதுக்கு அந்த வேர்டையும் மென்ஷன் பண்றாங்க. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் அமல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது. நீங்க மத்திய அரசுக்கு உரிய அவகாசம் கொடுக்கணும்ல. நேற்று தீர்ப்பு வந்துருச்சா நாளைக்கே கொண்டு போய் நீங்க பெட்டிஷனை போட்டுற முடியுமா? பிரதமர்கிட்ட மனு கொடுப்போம், பிரதமர் அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேற வழி கிடையாது. நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் பண்ணலனா நம்ம கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டா நாம வந்து இந்த நீதிமன்ற அவமதிப்புன்ற விஷயத்துக்குள்ள நம்ம பெட்டிஷனா போட்டோம்னா இந்த 14 டிஎம்சி அதுல கேட்க முடியாது. இல்ல அமல்படுத்தலங்கறத மட்டும் தான் கேட்க முடியுமே தவிர கண்டெம்ட் டிலே வேற, கண்டெம்ட் பெட்டிஷன் வேற. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க மத்திய அரசு இல்ல தமிழக அரசு சேர்ந்து எடுக்கிற முடிவுக்கு திமுக ஒத்து வரும். அதாங்க இந்த திமுக தனியாக கருத்து சொல்ல முடியாது. மத்திய அரசு, அனைத்து கட்சி கூட்டம், விவசாயிகள் சங்கம் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான். கரெக்ட்டுங்க. நான் என்ன கேக்குறேன், 2 விஷயமான மனுங்களுக்கு இப்ப நீங்க கண்டெம்ப்ட்னு சொன்னீங்க இல்லையா, 2 விதமா போறாங்க. அந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். என்னென்ன வாய்ப்பு, நம்ம எதையுமே இதுதான் செய்ய போகுதுன்னு இல்ல. 2 விஷயங்கள் சொன்னீங்க. ஒன்னு மறு ஆய்வு மனு, அப்படின்னா இந்த தீர்ப்புல எங்களுக்கு மாற்றம் தேவைன்னு கேக்குறது. இரண்டாவது கண்டெம்ப்ட் நீங்க சொல்றது, இந்த தீர்ப்பை இவங்க அமல்படுத்தல, இவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றது. ரெண்டாவது போட்டோம்னா இந்த தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தம். அதாவது கண்டெம்ப்ட்ங்கிறது வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது அல்ல. அந்த கண்டெம்ப்ட் பெட்டிஷன் போடுகிற பொழுது மத்திய அரசாங்கத்தை அவர்கள் அழைத்து, ஏன் இந்த வந்து ட்ரிபியூனல் நீங்க ஃபார்ம் பண்ணல, எங்களுக்கு வந்து இதை நீங்க நாளைக்குள்ள நோட்டிஃபை பண்ணி எங்களுக்கு அதை தாக்கல் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நம்ம வந்து கொடுக்க முடியும். ஆனா அதை நம்ம செஞ்சோம்னா இந்த 14 குறைஞ்சதை ஏத்துக்கிட்டோம்னா இல்ல, அப்படி இல்ல. 2 அதாவது without prejudice to the rights, without prejudice to the right இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு தனியா வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம லீகல் எக்ஸ்பர்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் வந்து 15 டிஎம்சி ஏத்துக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லைங்க. இவர் ஜெயராஜ் சொல்லியிருக்கிறார், இது அனைத்து கட்சிகள்ல எடுத்த தீர்மானம். இது வந்து அவர் விளக்கம் அளிக்கிறதுல கஷ்டம் இருக்கு. ஏன்னா அனைத்து கிட்டத்தட்ட 54 அமைப்புகள் பல கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒத்த கருத்தா மேலாண்மை வாரியம் அமைக்கணும், தமிழக அரசு என்ன நடவடிக்கை ஏத்துக்கிறேன் இருக்கு. நான் வந்து சொல்லிடுறேன். அப்ப இதுல வந்து மேலாண்மை வாரியம் மேல்முறையீடு போகலாமா, அமைச்ச பிறகு தமிழ்நாட்டுக்கு இது போதாது, தமிழ்நாட்டினுடைய தேவை, பாதிப்பு, கர்நாடகாவில் இருப்பு, வாய்ப்பு, இத குறித்து காவிரி மேலாண்மை வாரியம் மேல்முறையீடு அமைச்ச பிறகும் கூட இது மாற வாய்ப்பு இருக்கு. அது அத பத்தி ஆய்வுப்படணும். இப்ப நீங்க சொன்ன அடிப்படையில அது அமைச்சு அது மேல்முறையீடு போற போது இதை ஏற்றுக்கொண்டதா, இதைதான் இறுதிப்படுத்தணுங்கிற நிலைக்கு வருமா, இதைய பத்தி எல்லாம்
சட்ட வல்லுநர்களோடு ஆய்வு செய்து அரசு முடிவெடுப்பதை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற தீர்மானம் அடிப்படையில் அப்படின்னு தான் நம்ம போட்டுப்பட்டு நாகராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. இப்போ 6 வார காலத்துல காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கு. அந்த உரிய மெக்கானிசம், அந்த ஸ்கீமை வந்து நீங்க கொண்டு வாங்கன்னு. இதுக்கு முன்னாடி உடனடியா அமைக்கணும், 4 நாள்ல அமைக்கணும், 4 வாரத்துல அமைக்கணுங்கிற விஷயங்கள்லாம் 2016-17 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்பெல்லாம் மத்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்ததுன்னா, நாங்க இப்படியெல்லாம் ஒரு ஆர்டர் போட்டெல்லாம் அமைக்க முடியாது, நாங்க பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு. இப்பவும் அதான் நிலைப்பாடு. அது 1892 நடந்து வர்ற ஒரு பிரச்சனை, ஒப்பந்தம், வழக்கினுடைய தீர்ப்பு எடுத்து திருப்பி வழக்கு, அப்படியே வழக்கு தீர்ப்பளிச்சாலும் அங்க தீ வச்சு கொளுத்துற ஒரு சூழ்நிலை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொளுத்துற சூழ்நிலை. இந்த ஒரு நிமிஷம் இதெல்லாம் பார்த்துட்டே வர்றோம். முதல்ல இப்ப நம்ம நீங்க கடைசிங்கிற முடிவு இல்ல, அப்படியே கடைசி அப்படியே போயிட மாட்டோம். இன்றைக்கு நமக்கு ஒரு அநீதியான தீர்ப்பு கிடைத்திருக்கிறதுல நமக்கு வரலாறு தாங்க அடிப்படை. அநீதியான ஒரு தீர்ப்பு தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ நீதிபதிகள் சொன்னதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு. 740 டிஎம்சி மொத்த மழைநீர் அளவுங்கிறாங்க. எங்க வச்சு அளந்து பார்த்தாங்க? தொடர்ந்து மும்மாரி மழை பொழிந்தா தான் 740 டிஎம்சி. எந்த கணக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் 20 டிஎம்சி இருக்கு, அதுல 10 எடுத்து கொடுக்க ஒரு கணக்கு வைக்கிறாங்க. இங்கே வறட்சியில உட்கார்ந்துட்டு இருக்கோம், நிலத்தடி நீர் எங்க 20 டிஎம்சி இருக்கு. இதெல்லாம் நிறைய நம்ம வந்து அவருடைய தீர்ப்புகள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல முரண்பட்ட கருத்துக்கள் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இன்னைக்கு இருக்கு. அது அனைத்து கட்சி கூட்டம் பண்ணோம். இன்றைக்கு இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, எல்லா கட்சிகளும் ஒரு தேசிய கட்சிகளா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இதுல ஒரு ஒன்றுபட்ட கருத்து. இன்றைக்கு தமிழகம் இதே 14.75% அந்த இது கர்நாடகாவுக்கு குறைந்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குமே, ஆனால் எவ்வளவு ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு நடவடிக்கைகள் நடந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தமிழர்கள் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு அது நிறைய இனிமேல் வரலாம். நீங்க நம்ம கொடுக்க வேண்டிய தீர்ப்பை தமிழர்கள் முழுமையாக இப்ப தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசு என்ன பண்ண போறதுன்னா சார், கொடுக்க வேண்டிய தண்ணீரை தினசரி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு இருக்கு. தீர்ப்புல கொண்டு வரலாம். அங்க தேக்கி வச்சுட்டு இங்க தண்ணியில இடத்துல நீ மேட்டூர் டேம்ல தேக்கி வைக்கணும், நீ இதுக்கு அங்க இருக்க டேம்ல தேக்கி வைக்கிற, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம பங்கு தினசரி கொடுக்கணும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரொம்ப எளிமையான கேள்வி சார். இல்ல, ஐ அம் வெரி சாரி சார், ரொம்ப எளிமையான கேள்வி நான் கேட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் 6 வாரத்துல. காவிரி மேலாண்மை வாரியத்தை நீங்க ஒரு ஆர்டர் போட்டா ஒரே நாள்ல அமைக்க முடியும். அந்த அப்ரோச்சை மத்திய அரசாங்கம் எடுக்க போகிறதா, இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி நாங்க பாராளுமன்றத்துல சட்டம் நிறைவேற்றுவோம் நிக்க போறீங்களா? ஏற்கனவே கொடுத்தது பாராளுமன்றத்தினுடைய முடிவெடுத்து தான் செய்யணுங்கிற சட்டங்கிறது எல்லாமே. இப்ப கர்நாடகம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இவங்க அண்ணெல்லாம் பேசுற மாதிரி திராவிட மக்கள் நிறைந்த மாநிலங்கள், திராவிடர்கள், ஒரு திராவிடர் தான் இன்னொரு திராவிடனை அழிச்சிட்டு இருக்கான். இந்த திராவிட பேசி பேசி நம்ம தான் தமிழர் தான் ஏமாந்து போறான். மத்த திராவிடர்கள் நல்லா இருக்காங்க. அதே கன்னட திராவிடர்கள், இதே கேரள திராவிடர்கள் டேம கூட்டுனா தீ வச்சு கொளுத்துறான். கர்நாடகா இவங்க கட்டம் பெட்டிஷன் யார் மேல போடணும்? கர்நாடக மந்திரிகள் எல்லாம் பேட்டி கொடுத்தாங்கல்ல, நாங்க மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாதுன்னு முதல்ல போட்டுக்கணும் தமிழ்நாடு. அது ஏன் டிலே பண்ணாலும் தெரியல. கோரிக்கைக்கு பிறகு 6 வாரம் நிறைவேறாட்டி கண்டெம் பிடிஷன் முதல்ல சொல்லிட்டாங்க. வெளியில வந்த உடனே சொல்றாங்க அமைக்க முடியாது. மத்திய அரசாங்கம் போடலாம், கர்நாடக அமைச்சர்கள் மீது மத்திய அரசாங்கம் போட்டு நிறைய விஷயங்கள் இருக்கா சகா. இது வந்து ஒரே வார்த்தையில பேசுற விஷயம் இல்ல. அண்ணன் இங்க தமிழ்நாட்டில் ஒற்றுமைப்படுத்துற மாதிரி இதே ராகுல் காந்தியை கூப்பிடணும், பிரைம் மினிஸ்டர் உட்காரணும், பெரிய பெரிய இயக்கங்கள் தேசிய உட்காரணும். இந்த மேலாண்மை அமைக்கிறதுனால கர்நாடகாவுக்கு பாதிப்பு இல்ல, மேலாண்மை அமைக்கிறதுனால கர்நாடகத்துக்கு பாதிப்பு இல்ல, தமிழகத்துக்கு தேவையான நீரை கொடுக்கறதா இதுல ஒரு திட்டம் என்பதையெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு நிச்சயம் செய்வாங்க. செய்யறதுக்கு ஒரு காலக்கெடு 6 வாரத்துல அறிவிப்பாங்களா? 6 வாரம்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு சார். இதுல வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது, அவங்களுக்கு புரிய வைக்காதது, நீங்க உச்சநீதிமன்றம் கிடையாதுங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பல்வேறு கருத்து முரண்பாடுகள் மத்திய அரசுக்கு பாராளுமன்ற சட்டம் மூலமா செய்ய போறீங்களா, நோட்டிபிகேஷன் மூலமா செய்ய போறீங்களா? அதை சொல்லுங்க. இன்னும் முடிவு சொல்லிருக்கீங்க. நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்க போறாங்க அனைத்து கட்சி குழு. அவங்களுக்கு மனு கொடுத்த பிறகு அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க நிச்சயம்.
பரிசீலனை பண்ணாம இதை கைவிட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. தமிழக பிஜேபிக்கு அதுதான் இருக்கு. அந்த நிலையில எல்லா தேசிய கட்சி ஒரு முடிவுக்கு வரணும். 2 மாநிலம் சார்ந்த பிரச்சனையில ஒரு ரத்தத்தை வாங்கிட்டு வரணும் ஒரு அண்ணன் சொன்னாரு நேற்று தலைவர். ரத்தத்தை அந்த மாதிரி ரத்த வெறி பிடிச்ச ஒரு கலவரங்களோ ஒரு அடக்குமுறையோ மக்களுக்கான பாதிப்போ பொது மீதிக்கு பங்க வராம 2 மாநில மக்கள் நல்லா இருக்கிற ஒரு திட்டத்தை எல்லா கட்சியும் சேர்ந்து முடிவு பண்ணோம். இது வந்து ஒரு அரசியல் சமூக ரீதியான பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை மட்டும் இதை பார்த்தோம்னா 1992 இருந்து இத்தனை வருஷமா இது நீண்டிட்டு தான் போகும். ஓகே, திரு பி.ஆர். பாண்டியன், உங்களோட இறுதியான பார்வை பெற விரும்புறேன். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்ங்கிறத நம்ம எல்லாருமே ஏற்கிறோம். அமைக்கணும்ங்கிறதுலயே 2 அப்ரோச் சொல்லப்படுது. ஒன்னு, பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக கொடுக்கும்போது கூடுதல் அதிகாரங்களோட அமைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல மத்திய அரசாங்கம் ஒரு ஆர்டர் மூலமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எந்த அப்ரோச்சை தமிழகம் ப்ரிஃபர் பண்ணணும்? நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக அமைக்கணுங்கிறதான். பாராளுமன்றத்துக்கு விவாதத்துக்கு போகிறது என்பது ஏற்க இயலாது. காரணம் என்னென்னா, இது ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றம் பாராளுமன்றத்தில் குரல் வாக்கெடுப்பு நடத்து உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரங்களை வழங்கி அந்த அடிப்படையில் அது 17 வருஷம் ஆய்வு செஞ்சது. இப்போ எப்படி தண்ணியை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வேணா இன்றைக்கி இருக்கிற பருவகால மாற்றங்களில் மழை கூட பெய்யலாம், குறைச்சி பெய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போயும் மழை பெய்யுது, பருவகால மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. 1 மாதம் பெய்ய வேண்டிய மழை 1 நாள் கொட்டி இருக்குது. அப்போ இது 17 வருஷம் 18 வருஷம் ஆய்வு பண்ணி தான் 2007 தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் அது பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இது இணையான தீர்ப்பு, இதில் மேல்முறையீடு என்பதோ இதில் மறுசீராய்வு என்பதோ நான் விசாரிக்க மாட்டேன்லாம் தெளிவுபடுத்தியிருக்கு. அதனால முழு சட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்ட அமைப்பு தான் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதனால இது திரும்ப மீண்டும் நீங்க பாராளுமன்றத்துக்கு எதுக்கு போகணும்? குற்றவாளி தப்பு பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான், கொலை குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறான். தூக்கு தண்டனை விதிக்கிறவன் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் வேணா மேல்முறை இது கருணை மனு கொடுக்கலாம். ஆனா நான் பாராளுமன்றத்தை கூட்டி தான் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. இது எந்த பொருளை ஏத்துக்க முடியும்? ஆகவே பாராளுமன்ற சட்டத்தை வடிவமைக்கலாம். தண்டனை கொடுக்கிறதுங்கிறது வேற, நம்ம ஒரு சட்டப்பூர்வமான அதிகாரம் பெற்ற, நீங்க சொன்னது போல ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பை உருவாக்கணும் போது அது ஒரு சட்டத்தின் மூலமா செய்யும்போது அது கூடுதல் அதிகாரம் கிடைக்கும். பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இந்த அமைப்பை எப்படி எல்லாம் உருவாக்கணும், எந்த அடிப்படையில் இந்த காவிரி மேலாண்மை செயல்படணுங்கிறதெல்லாம் வகுத்து அதற்கான சட்ட பிரிவுகளை காவிரி நடுவர் மன்றத்துக்கு வழங்கப்பட்டு காவிரி நடுவர் மன்றம் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்கு. இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இணையாததுன்னு உச்சநீதிமன்றமே பலமுறை தீர்ப்பு சொன்ன பிறகு இன்னைக்கும் இவ்வளவு பெட்டிஷன்களை இவ்வளவு மனுக்கள் மீது விசாரணை செஞ்சு இறுதி தீர்ப்பு வழங்குற போது ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. 20 டிஎம்சி தமிழ்நாட்டில் இருக்கிற நிலத்தண்ணீர் பயன்பாட்டை கணக்கில் விட்டுருக்காங்க. அந்த கணக்கில் விட்டதா அதுல நான் ஒரு 10 டிஎம்சி எடுத்துக்கிறேன், 4 டிஎம்சி கூடுதலா கர்நாடகத்துக்கு நான் 4.25 டிஎம்சி கொடுக்கிறேன், 14.25 டிஎம்சி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அடுத்த வரையில் சொல்றாங்க காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு இதை தவிர்த்து மற்றது எல்லாமே முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. திரு ஜெயராஜ் ஒரு இறுதியான பார்வையும் பெற விரும்புகிறேன். திமுக செயல் தலைவர் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் தன்னுடைய உரையில கூட 2 ஏற்கனவே இருக்கிற மேனேஜ்மெண்ட் போர்டை சுட்டிக்காட்டி பேசுறாரு. ஒன்னு பக்ரானங்கல்ல நடந்திருக்க மேனேஜ்மெண்ட் போர்டை சொல்றாரு, இன்னொன்னு கோதாவரி நதி மீது இருக்கக்கூடிய மேலாண்மை வாரியத்தை சொல்றாரு. அது ரெண்டுமே பாராளுமன்ற சட்டங்கள் மூலமா வந்தது அப்படிங்கறது நம்ம இதுல தீர்ப்புல சொல்லிட்டாங்க. அது நமக்கு கூடுதல் அங்கீகாரம் கொடுக்கும். நம்ம தீர்ப்புல சொல்லிட்டாங்க தெளிவாக, நீங்க நாடாளுமன்றத்தை அணுக வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களே இந்த தீர்ப்பின் அடிப்படையில் 6 வார காலம் அந்த டைம் ஏன் ஃபிக்ஸ் பண்றாங்க? நாடாளுமன்றத்தை நீங்க அணுகணும் அப்படின்றப்ப நீதிமன்றம் அதை சொல்லியிருக்கலாம்ல, நாடாளுமன்றத்தை உடனே நீங்க வருகின்ற கூட்டத்தொடர்ல நீங்க பண்ணிருக்கலாம் சொல்லலாம். ஆனா 6 வீக்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றப்ப அதுக்கு முன்னாடி அந்த பேராகிராஃப்ல முன்னாடியே சொல்லிடுறாங்க. 452 முதல் 457 வரையிலான பக்கங்களில் கரெக்டா சொல்றாங்க. நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே போட்டேன். திமுக செயல் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒழுங்காற்று குழு மேலாண்மை வாரியம் இது ரெண்டுமே பக்ரானங்கல் பங்கீட்டின் அடிப்படையிலும் கோதாவரி கிருஷ்ணா தீர்ப்புகளை அடிப்படையிலும் மேற்கோள் காட்டி தான் அமைஞ்சிருக்குன்னு. அது ரெண்டுமே பாராளுமன்ற சட்டம் மூலமா வந்து. ஆமாங்க, நான் என்ன கேக்குறேன், பாராளுமன்றத்தை இப்ப நீதிமன்றம் சொன்னதை நாம செய்ய சொல்லி கேட்போமா, இல்லை எங்களுக்கு திமுகவுக்கு என்று தனி கருத்து இருக்கிறது, அனைத்து கட்சி கூட்டம் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது அதுல நாம ஒத்துழைப்பா போறோம். திமுக சொன்னதை நான் கேக்குறேன். பார்லிமெண்ட்டுக்கு நீங்க போய் நீங்க இதை கொடுத்தீங்கன்னா டிலே ஆகுங்க, திரும்ப பார்லிமெண்ட்டுக்கு போங்கன்னு நாம அழுத்தம் கொடுக்க கூடாது. மத்திய அரசு இதை தள்ளி போடுவதற்காக கர்நாடக தேர்தலை மனதில் வைத்துட்டா நீங்க இத அவங்க இதுக்குள்ள பின்வாங்குறாங்க. இல்ல அரசு வழக்கு நம்ம 50 ஆண்டு காலம் போராடிட்டோம். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிறேன், மாதங்கள் வெயிட் பண்ணா இல்ல நான் ஃபினிஷ் பண்றேன். வலுவான அமைப்பு கிடைக்குமா? நீங்க இது நீங்க உருவாக்கிட்டு கூட நீங்க இதுக்கு நீங்க இது பண்ணலாம், பார்லிமெண்ட்ல கொடுத்து நீங்க அங்கீகாரம் வாங்கிக்கலாம். சோ முதல்ல உருவாக்கிட்டு நீங்க இன்னொன்னு இதுல முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும்.
இந்த அண்ணன் கருணாகராஜன் சொல்வதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் சொல்றாரு, நாங்க காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. இது பதிவு பண்றாரு. தவறு நான் கண்டிக்கிறேன். விருப்பம் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. எனக்கு அவகாசம் வேணும், நாங்க முடிவு பண்ணுவோம். இல்ல 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 சும்மா நீங்க கற்பனை இருங்க அண்ணா, நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல. இல்லங்க நான் அந்த கருத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன். நீங்க இல்ல ஒரு நிமிஷம் பொய்யா அப்படி சொல்றீங்க. அசோகா சொன்னாங்களா, நீங்க சொல்லுங்க. இல்லங்க இல்லங்க நான் சொல்றேங்க, உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னடா இல்லையாங்க? அப்ப 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 என்ன அர்த்தம்? மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். விருப்பம் இல்லைங்க. நீங்க இருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதுல குழப்பம் நடந்தது. அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் போய் இந்த அமைப்பு உருவாக்குவோம்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் ஒற்றை தீர்ப்பு இல்ல, அவங்க சொன்னதை நாம சொல்லுவோம். நம்ம வந்து அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க, அது அவரே ஏற்பாரு. கொடுக்க முடியாது. பட் ஆனா அபிலோட் பண்ணுங்க. சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தில் இருக்கிறத வச்சு தான் நீதிபதிகள் பேச முடியும். ஆனா பாராளுமன்றம் சட்டமன்றம் என்றது சட்டத்தை இயக்குகிற இடம். சட்டத்தை இயக்குறத அவங்க பேசுவாங்க. ஓகே, காட் இட். கேசிபி ஃபைனல் வேர்ட் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி உச்சநீதிமன்றம் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து உத்தரவிட முடியாது. எஸ், உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு உத்தரவிட முடியாது. அதனால மத்திய அரசாங்கத்தை வந்து 6 வாரத்துக்குள்ள இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் ஒருவேளை பாராளுமன்றத்தின் மூலமாக செய்யணும்னு நினைச்சா கூட வர்ற மார்ச் 5ஆம் தேதி பார்லிமெண்ட் கூடுது. அந்த 6 வாரத்துக்குள்ள வந்து எந்த வகையிலாவது அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இருக்கிற பொழுது அவங்க செய்வாங்க. எப்படி 2012 வந்து தமிழ்நாடு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒட்டு மொத்தமாக அனைத்து கட்சிகளும் கூடி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து 2013 அந்த கெசட் நோட்டிபிகேஷன் வந்தது. அதுபோல ஒரு அடுத்த ஒரு மைல் ஸ்டோனாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இன்றைக்கு இது போன்ற ஒரு வரலாற்று சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக இதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இந்த 6 வார காலத்திற்குள் செயல்படுத்துவார்கள் என்று தமிழகம் அவர்களை நம்புகிறது. ரைட். சோ பார்லிமென்ட்க்கு உத்தரவிட முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா லெஜிஸ்லேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்ல முடியும் இல்லையா? அவங்க வந்து ஒரு பார்லிமென்ட் வந்து you do like this அப்படினு they cannot direct parliament. ரைட். நம்ம வந்து நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடந்திருப்பது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து ஒரே குரலில் 2-3 விஷயங்களை முக்கியமான தீர்மானங்களாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த தீர்மானத்துடைய நகலை பாரத பிரதமரிடம் நேரடியாக கொடுக்கவும் இருக்கிறார்கள். அடுத்து 6 வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள், காங்கிரஸ், பாஜக உட்பட அனைத்து கட்சிகளின் ஒட்டுமொத்த குரலாக இருக்கிறது. இந்த குரல் ஏற்கப்பட்டு 6 வார காலங்களுக்குள் இந்த விஷயத்திற்கான தீர்வு கிடைக்குமா? காவிரி மேலாண்மை வாரியம் அமையுமா? வேறு சட்ட ரீதியான வாய்ப்புகள் தமிழகத்திற்கு என்ன இருக்கின்றன? தமிழக அரசாங்கம் எதையெல்லாம் தேட போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.